அதை பற்றி எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பத்தி நாங்க எதுவும் இப்ப பேசணும். உட்கட்சி பிரச்சனை பத்தி நாங்க எதுவும் இப்ப பேசணும். அதை பற்றி எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பத்தி நாங்க எதுவும் இப்ப பேசணும். கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் கேஸ் இழுக்கக்கூடாது. உடனடியாக ஒரு 2 மாதத்திற்குள்ளாக 1 மாதத்திற்குள்ளாக தினம் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கேஸை எடுத்து ஆடி வழக்கு செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ வெளிநாட்டுல பாக்குறோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைப்பவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பிக்கிறார்கள். அந்த பயத்தை அவங்க கொடுக்கணும். மரண தண்டனை கொடுத்தாதான் இவங்க அடுத்த முறை எந்த ஒரு பெண் குழந்தைகள் மேலோ பெண்கள் மேலோ பாலியல் அத்துமீறல் நடத்துவதற்கு துணிய மாட்டார்கள். அதனால அந்த மரண தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. அதை நம்ம வேகமாக அதாவது இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுல எல்லாரும் ஒற்றுமையா நம்ம செயல்பட வேண்டும். சீக்கிரமாக தவறு இழைப்பவர்கள் தண்டனை கொடுக்க வேண்டும். அதை நம்ம உறுதி செய்ய வேண்டும். 2021 அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது பாமகனால 30 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்ற பாமக பிரிச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. 2021 ஏன் அந்த மாதிரி அவர் ஜெயிக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு. இது அதிமுக பாமக கூட்டணியில குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுறாரு. அதை பற்றி எல்லாம் உட்கட்சி பிரச்சனை பத்தி நாங்க எதுவும் இப்ப பேசணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழக அரசு இப்பவே நினைச்சா பண்ணலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷத்துல காலம் தாழ்த்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. அதாவது முதல்ல வரவேற்பு வந்ததுக்கு எங்களுடைய அறிவிப்பு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கும். தொகை கணக்கெடுப்புங்கிறது ஒரு 2-3 வருஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் எல்லாருடைய வேலை.